மக்களை பார்த்து நீங்கள் ஓட்டு கேட்குறீங்க. என்ன சொல்லி ஓட்டு கேட்டீங்க? திமுக வெற்றி பெறணும், திமுக ஆட்சி அமைய வேண்டும், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக வர வேண்டும், கடந்த 5 ஆண்டுகளில் சிறப்பான ஆட்சியை கொடுத்திருக்கிறோம், அவர்களோடு ஆட்சியில் நாங்கள் துணை நின்று இருக்கிறோம், ஆதரவளித்திருக்கிறோம், இவ்வளவு நல்ல திட்டங்களை கொடுத்துருக்கிறோம், நீங்கள் வாக்களிக்க வேண்டும். விஜய்ங்கிறது ஒரு நடிகர் தான், கொள்கை இல்லாதவர், அப்படியெல்லாம் பேசுன நீங்கள் அப்படிலாம் சொல்லி தானே மக்கள்கிட்ட நீங்கள் ஓட்டு வாங்கினீங்க. தேர்தல் முடிஞ்ச பிறகு நாங்கள் அதே மனநிலையில் தான் இருக்கோம். யாரை எதிர்த்தமோ இன்னமும் எதிர்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் எங்கள் கூட்டணி விட்டு நகர்ந்தவங்க பதவி சுகம் கிடைக்குது, ஆளுங்கட்சியிலேயே இருக்கணுங்கிற ஆசை, அதற்காக நீங்கள் அங்கே நோக்கி நகர்றீங்க. யாரை திட்டி பேசுனீங்களோ, மக்கள் முன்னாடி யாரை எதிரியாக காட்டுனீங்களோ, மக்கள்கிட்ட நீங்கள் திரும்ப நியாயப்படுத்துறதுக்கு கூட உங்களால் முடியாது. நீங்கள் முறையாபடிலாம் நீங்கள் போகணுங்கிற ஆசை இருந்ததுன்னா, தெம்பு திராணி இருந்ததுன்னா, நீங்கள் மக்கள்கிட்ட போய் திரும்ப நீங்கள் ஒரு வாக்கெடுப்பு கேட்கணும். நான் போன முறை இப்படியெல்லாம் நான் திட்டி பேசினேன், அவங்க கூட சேர்றது சரியாக இருக்கும். நீங்கள் யார்? மக்களினுடைய பிரதிநிதி தானே. நீங்கள் கொடுக்கின்ற வாக்குறுதிகளை நம்பித்தானே அவங்க இன்னைக்கு உங்களோட சேர்ந்து உங்களுக்கு வாக்களித்து ஜெயிக்க வச்சுருக்காங்க, உங்களோட சேர்ந்துருக்காங்க. அதை மாற்றுகின்ற உரிமையை யார் உங்களுக்கு கொடுத்தது? இப்போ ஜெயித்த பிறகு உங்களுடைய சுயநலம், பதவி மீது இருக்கக்கூடிய ஆசை, நீங்கள் யாரை எதிராக பேசி யாரை திட்டி பேசுனீங்களோ அவங்க கூடவே போய் சேர வச்சிருக்கு. அப்ப அதை நியாயப்படுத்துறதுக்கு அதை நியாயப்படுத்த குடியரசுத் தலைவர் ஆட்சி தமிழ்நாடு வந்துடக்கூடாது. அதை நீங்க அப்படி இருந்திருந்ததுன்னா சிபிஐ சிபிஎம் இவங்கெல்லாம் எதை பேசியிருக்கணும் முதல்லன்னா, துப்புரவு பணியாளர்கள் ஒரு 2 ஜோன்ல மட்டுமே சென்னையில் பிரச்சனை இருந்துச்சுல்ல, அப்போ வரிஞ்சு கட்டி குதிச்சாங்க. உண்டா இல்லையா? இன்னைக்கு 12 மாநகராட்சிகளில் தனியார் மயமாக்குவதற்கு டெண்டர் கோரி இருக்காங்க. வாயை திறந்து பேசணும்ல.